விவசாயிகளுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹியூமிக். அதாவது இந்த ஹியூமிக்கினுடைய நன்மைகள் என்ன, இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும், இது கொடுக்கறதுனால என்ன நன்மை அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஹியூமிக் அப்படிங்கிறது உரம் கிடையாது, ஆனால் இது செய்கிற வேலையை எந்த உரமும் செய்யாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை மண்ணை வந்து பொதுன்னு பண்ணும், வேர் வளர்ச்சியை தூண்டும். பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து ஆர்கானிக் கார்பனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், அதாவது கரிமச்சத்தை அதிகம் பண்ணி கொடுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மண்ணுடைய பிஹெச் லெவல் சமம் பண்ணுது. அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா உப்பு மண், கார மண், அமில மண், இந்த மாதிரி எந்த வகையான மண்ணாக இருந்தாலும் சரியா, அல்லது சப்பை தண்ணி அதில் பார்த்திங்கன்னா பயிர் வராது, வெள்ளையாக வர இந்த மாதிரி பிரச்சனைகளை இதை சரி பண்ணுது. இதை எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே வாப்பா இந்த தண்ணிக்குள்ளே காட்டு. இது பாருங்கள் எந்த அளவுக்கு பல மின்னுதுன்னு பாருங்கள். இதாங்க ஒரிஜினல். நிறையா கேட்டீங்க எப்படிங்க ஹியூமிக்கில் வந்து நிறையா கொஞ்சம் போட்டோன்னு கடிப்பாக மாறிடுச்சா, சும்மா ஒரு பர்சன்டேஜோடு நம்ம அள்ளுனதில் போடல. நான் அள்ளுனது கையில் அப்படியே தான் இருக்குது. இதை எப்படி நம்ம வந்து ஒரிஜினல்னு கண்டுபிடிக்கிறது? மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பவுட்ரு மாதிரி இருக்குது, போட்டால் கரைய மாட்டேங்குது அப்படின்னீங்க. அதற்காகத்தான் நம்ம நிறைய வீடியோ போட்டிருப்போம். உள்ளே போட்ட உடனே எப்படி கரையுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் பவுட்ரு. உப்பு இதை போட்டோன்னா அப்படியே கரைஞ்சிது. இதை வந்து நம்ம ட்ரிப்புலேயும் கொடுக்கலாம், வாய்க்கால் பாசனத்துலேயும் கொடுக்கலாம். இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வர தண்ணி உழுவுற இடத்துல இது மாதிரி தாங்க போடணும். அப்படி போடும்போது தண்ணி உடனே கரையும். ஒட்டுக்காக கொட்டினீங்கன்னா கொலன மாதிரி நமக்கு அது பிடிச்சிக்கு. இருப்பா ஒரு நிமிஷம், அந்த ஓசடு பாருங்க. நம்ம இந்த மாதிரி துளியாக கொட்டணும். ஏன்னா அப்போ தான் தண்ணி உழுவுற இடத்த காட்டுப்பா. அங்கே தண்ணி உழுவுற இடமும் இது கொட்டுற இடமும் கரெக்டாக இருந்ததுன்னா நமக்கு சீக்கிரமாக கரைஞ்சிது. அப்படி இல்லை அப்படின்னா கரையிறதுக்கு லேட்டாக அடியில் பார்த்திங்கன்னா கொலன மாதிரி இருக்குது. மறுபடியும் ஒரு குச்சி விட்டு நம்ம கலக்கிக்கிட்டு இருக்குன்னு. இது வந்து இப்போ இப்படி இங்கே இப்படி இந்த மாதிரி நம்ம கொட்டி கரைச்சிக்கிட்டு இப்போ நம்ம ஒரு பயிர் நடுறோம் அப்படின்னா, இப்போ நான் பார்த்திங்கன்னா குச்சிக்கிழங்கு நட்டுருக்கேன். இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறேன். அந்த பயிர் இப்போ நட்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ கொடுக்குறோம். ஏன்னா அந்த மண்ணை பொதுன்னு பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த குச்சிக்கிழங்குடைய வேர் வந்து நிறையா வரும். பொதுப்பு தன்மை இருக்கும்போது, கார்பன் சத்து இருக்கும்போது, அந்த கார்பன் எந்த ஒரு பயிருக்குமே கார்பன் வேணும். அந்த கார்பன் இருந்தால் மட்டும்தான் அந்த பயிர் வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் வளரும், நோய் இல்லாமையும் வளரும், நமக்கு நல்ல ரிசல்ட்டையும் கொடுக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிழங்கு பிடுங்கி இருப்போம். அந்த பிடுங்கின கிழங்கு எல்லாம் நம்ம வீடியோ